பார்க்க போகிறது வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்ட் 1 தான். ஃபஸ்ட்டு ஷிப் டு அவேக்கன்ட் ஐஸ் அட்மிரல் ஐலாண்டு. உள்ளே போகலாம் வாங்க. இங்கே பிரைட்னஸ் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா உங்களுக்கும் தெரியும். சவுண்டு வச்சுக்கலாம், சவுண்டு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நெட்டு மட்டும் ஸ்லோவாக வரும். என்னோடய நெட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்லோ தான், பார்த்துக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். செகண்ட் சீனா ஃபஸ்ட் சீன் ஒன்று இருக்கும், மெயின் ஐலாண்டு. ஆனால் அதெல்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல, அதனால் இதை ஆல்ரெடி முடிச்சாச்சு. நீங்கள் வந்து அங்கேயே இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் எப்போவுமே சொல்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா அது தான் நல்லா ஃபீல் ஆகும். உள்ளே போகலாம் வாங்க. ஏன்னா வரலன்னு கேட்காதீங்க, அவன்லாம் ஃபஸ்ட் லெவல் தான் இன்னும், அதனால் அவன் வரல. நீங்கள் சவுண்டு பண்ணுவீங்க, உங்களுக்கு நான் பேசுகிறதே கேட்காது. அப்புறமா ஃபுல்லாக போடா பைரட்ஸ் கேஸ்ண்ணா, இதை திருடன் தான். சரிங்க, பெரிய போகலாம். இன்னைக்கு 1350 லெவல் தான் போகிறோம். இங்கே இல்லை, இவனுங்களை எங்கே கண்டுபிடிக்கணும்? மறந்துடுவேன். இவன் என்ன பண்ணுவான்? ஏய் ஓ ஆமாம் இல்லை, ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். சொல்ல அந்த டைம் சொல்லியிருக்கேன். இங்கே தான் கேட்குறேன். வீடியோ பண்ண ரொம்ப நாளுக்கு போகும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் நல்ல கேம் விளாடுறேன். இங்கே என்னடா கண்ணே தெரிய மாட்டேங்குது. சின்ன வேலை மணிக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து நான் ஆஃப்லைன் கிரைண்டிங் பண்ணுறேன். அது ரொம்ப நேரம் ஆகும். புத்தால் இருக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன். ரொம்ப வச்சுட்டு போகணும். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நான் ஓடி போகணும். ஓடுறோம். ஸோ இது வேறு கைஸ். கீழே போயிட்டு இங்கே இருக்கணும். இங்கே பாப்புலர் கேம் ஆன் ரோப்ளாக்ஸ். இப்போ இந்த கேமில் நான் கொஞ்சம் போகலாம். முன்னாடியே எந்த அக்கௌண்ட் பண்ணிக்கிறேன். கிவ்அவே பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ மட்டும் கிவ்அவே பண்ண மாட்டேன், என் அண்ணாக்காக வச்சுருக்கேன். அதை மட்டும் கேட்காதீங்க. புத்தா ஃப்ரூட்டு வேணும்னு, அதான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரூட்டு. நோட் தான் அடிச்சுட்டு நான் கிளம்பிட்டே இருக்கேன்.
அப்படியே சீக்கிரமாக போயிட்டு கிரைண்டு பண்ணும். வேலை முடியவே எனக்கு கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் என்னன்னு போக முடியுமான்னு தெரில. நான் வேணால் பார்க்குறேன். என் அம்மா வந்து டியூட்டிக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்படியே போடா அப்படியே இப்படி எப்படி நச்சதே முடிச்சுட்டாங்க. வாங்க அரமண்டையை கூட மோசம் அடிச்சுட்டு என்னையே நானே அடிச்சு ரொம்ப நேரம் அடிக்கிறது. இங்கே வேற ஒன்றும் இருக்கணும். இவன் யாரா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறான்? ப்ளீஸ் போட்டு மண்டையை ஓடிக்கிறாங்க. மண்டையை ஓடிக்கிறான். அதனால மரம் கேட்குறேன். எனக்கு கொடுக்கல. அவன் நடிக்கிறான். என்கிட்ட தான் பிளாஸ்டிக் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அவனே யூஸ் பண்ணுறாங்க. என்பிசி யூஸ் பண்ணுறான். அப்பா எனக்கே பயந்து போச்சு. சீக்கிரமாக போயிட்டு நான் இந்த கேமை பாதி முடிச்சிட்டேன். பாதி இன்னும் விளாடணும். நான் எவ்வளோ லெவல் இந்த வீடியோவில் போக முடியுதோ அவ்வளோ போகிறேன். இன்னும் பார்ட் 1. ஆனால் இங்கே நீங்கள் பார்ட் 1 ஸ்பான் வேறு. நீங்கள் லெவல் 1 தான் இருப்பீங்க. ஆனால் நான் 1000 லெவல் மேலே இருக்கேன். ரெண்டு ஒருத்தன் நான் இது விளையாட்டையே விட்டேன். ஆக்சுவலாக அப்புறமா தான் அவன் ஃப்ரெண்டு வந்து டேய் விளையாடுவியா அப்படின்னு கேட்டான். முன்னாடியெல்லாம் விளையாண்டுட்டு சொன்னேன். நான் அது கோட்டில் சொன்னால் மறுபடியும் நான் வந்து எல்லாத்தையுமே தாண்டிட்டு அவனை தாண்டியே ஆகணும் போயிட்டுருக்கீங்க. சேமிஃபைங் ப்ரோ வரமாட்டேன் பேர் தான் என்ன இன்ஜின் ஒர்க்கை பண்ண போகிறேன். ப்ளீஸ் இவனுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது 10 நிமிஷத்தில். பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் அடிப்போம். அப்படியே போயிட்டு அட்ரா இங்கே மண்டையை அட்ரா 120 அப்படியே அடிப்போம். அப்படியே அடிச்சு போவோம். பாட்டு போட்டுட்டு ஓட வேண்டியதான். மரமண்டை இதான் என் பாட்டு. இவனுக்கு பாட்டு வச்சிருக்குன்னா அதான் எனக்கு கரெக்டாக இருக்கு. மரமண்டை பறந்து போறாரு. லெவல போறாரு. சீக்கிரமா லெவல பண்ண வந்துட்டானா அப்புறமா லெவல பண்ண அப்படியே பண்ணிட்டியா வா போ வண்டியில் உடைக்கிறான். இன்ஜினியர்னு பேர் தாங்க. இன்ஜினியராக படிக்க மாட்டேன். இன்ஜினியர் தான் படிப்பான்னு அப்படின்னு ஒப்பக்காரன் வந்து என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே போடா இன்ஸ்பிரேஷன் இது எடுத்து கேமரும் லவ்லி பாஸ் இருக்கானுங்களே. லவ்லி பாஸில் வந்து கிராணி போடுவான். வேறு கேம் எல்லாம் போடுவான். இது எடுத்து கேம் ஒரு ரோப்ளக்ஸும் மைண்ட் கிராஃப்ட் போடுவேன். எனக்கு மைண்ட் கிராஃப்ட் எப்படி விளாடுன்னு தெரியாது. அதனால் நான் ரோப்ளக்ஸ் விளாடுவேன். அவன் டியூவாக விளாடுவான். இது எடுத்து கேம். அதனால் வந்து நான் என்ன கூட விளாட்றேன் டியூ. முடிச்சு விட்டாங்க. இந்த வேறு கேம்க்கு ஆடின விஷயம்னாலும் நான் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முதல்ல நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வீடியோ போகணுன்னா ஒரு 45 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 5 கமெண்ட் வந்ததுன்னா நான் வந்து போடுறேன். அப்படியே அடிச்சுட்டே போவோம். பேசிக்கிட்டே மீன் இருக்க முடியாது. இதுதான் நினைக்கிறேன். வாங்க அப்படியே அடிப்பாங்க.
இங்கே ஒரு பாக்ஸ் வேறு பண்ணியிருக்கோம். அவனெல்லாம் நம்ம அடிக்க போகிறதில்ல. அடிக்கணுன்னா அடிக்கிறேன், நான் கமெண்ட் பண்ணிங்க அடிக்கிறேன். இது ரியல் ஃபால்ட்டுன்னு ஒன்று தந்துருக்கான். இந்த பாஸை போய்ட்டு அடிச்சுட்டு வருவாங்க. எவ்வளோ டீம் அடிக்கிறாங்க சார். யூஸ் பண்ணும் போதெல்லாம் என்னோட ஆகுடா ஆலன் ஹீரோவா நீங்கள் ஸ்டைட்டில் கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, நானே தனியாக நின்று 70 கேஜி கொடுத்துட்டேன். அதனால் இன்னும் கொஞ்சம் அடிச்சா சுற்றி போயிடுவேன். 2 டைம் ட்ரை பண்ணுவேன். கராத்தே வந்து எல்லாருமே 15,000 தான் வாங்கினாங்க. நீ எப்படி வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி அது பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் வாங்கிவிட்டேன். மூணு வேறு யூஸ் பண்ணிட்டானே. ஸ்டண்ட்டு போடுறா. சாகவே முடியலாங்க ஏசுங்க. இப்படி செத்து போடா. இவன் செத்து போக முடியும். ஐயோ சாவடிக்கிறானே. மண்டை வெயில் போய் சாப்பிடுவோம். இப்படி இல்லை இப்படி 90K ஹெச்பி கொண்டு வந்துட்டாங்க. சண்டை 2 டைம் செத்து போயிட்டு கண்டிப்பாங்க ஈசனும் அவனே தாங்காமல் செத்து போயிடுவாங்க. யூஸ் பண்ணுவீங்க அப்படியே யூஸ் ஏய் 50K ஹெச்பி இன்னும் இருக்கு. அவன் அடிப்பான். கன்ஃபார்மாக அடிக்காம விட மாட்டேன். நான் எவ்வளோ டைம் செத்தாலும் அடிப்பேன். வேண்டாம் தனியாக 4 டைம் ஓட்டிட்டு அடிக்க முடியாது. போயிட்டான். நைட் செஞ்சு என்னெல்லாம் இருக்கு, எதுவுமே கிடைக்கல. சும்மா தான் நினச்சேன். சரி வேலை விடுங்க, எதுவுமே கிடைக்கலதான். ஐட்டம்ஸில் ஏதாவது கிடச்சதாடா? எதுவுமே இல்லை. சரி பரவாயில்ல விடுங்க. அடிச்சதாவது மிச்சம் வந்தது. செத்து போயிட்டேன். அடிப்பேன் கைஸ். வாங்க கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு அடிக்க தான் போகிறேன். வாங்க 8வது கூட ஏற்றுறாது அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்காதீங்க. அவன் ஸ்பான் ஆயிருந்தேன், என்னோட தப்பு இல்லை. அவன் அப்போ தான் ஸ்பான் ஆயிருந்தேன், எனக்கு தெரியாது. அதனால் நான் இன்னும் கிரைண்ட் பண்ணுறேன். நான் இங்கே பாருங்க, சாங் கிரியேட்டர் ஃபார் புத்தா. அடிச்சு போகணும். எங்கடா இவனுங்க வேறு எங்கே இருக்கானுங்க எனக்கே தெரியல. சின்ன எலும்பு நீங்கள் மாதிரி இருக்கானுங்க. என்ன பார்த்து நான் பார்க்க கண்ணு தெரியல. என்ன இது ரொம்ப பிரைட்னஸ் வச்சு பார்க்கணும். நல்ல கண்ணு தெரியும். எவ்வளோ பிரைட்டாக இருக்கு. ஆனால் இந்த ஐலாண்ட் தான் ரொம்ப கருப்பாக இருக்கு. ரொம்ப தான் இது கொஞ்சம் வந்து தெரியுது. சைஸ் பாக தான் தெரியல. ஆனால் எனக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியலனா எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். ரொம்ப அடிப்பேன். அடிப்போம்ல
15 லெவல் தான். அப்புறமா ஆஃப்லைன் ட்ரைனிங்கு 1325 வரைக்கும் அப்படியே எடுத்து அடிச்சுப்போம். போட்டு அட்ரா இப்போ 50 எக்ஸ்ட்ரா பிளாசம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவங்ககிட்ட போய் பேசுவோமா? நான் ஆஃப்லைன் ட்ரைனிங்கில் அவங்ககிட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு ஐயோ ஒரு நிமிஷத்தில் அந்த ஈவெண்ட்டே ஸ்டார்ட் ஆக போவாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. போமா சரி போய் தான் பார்ப்போமா? சரி இருங்க போகிறேன். ஓடுறா இது ஓடுற கேஸ். 3 2 கீஸ் வந்துட்டேன் கைஸ். போகலாம் கைஸ். வந்துட்டேன் இங்கே தான் இருக்கேன். எங்கடா எனக்கு இங்கே இருக்கு. இது அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு பார்ப்போம் என்னதுன்னு. என்னதுடா அது? எங்கே கைஸ் இருக்கு? எங்கே அன்காமன் தானே? ஈகலா சுத்தம். சரிங்க நம்ம போவோம் இடத்துக்கு. சரி போ. நம்மளுக்கு ஒரு நியூ ஃப்ரூட் கிடச்சிருக்கே. சரி நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே கீழே போவோம். சீக்கிரமாக போவாங்க. வரைக்கும் 2 ஸ்பெஷல் திங்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆனால் செகண்ட் சீல இல்லை, அவன் ஃபஸ்ட் சீல இருக்கான். அதில் உட்காந்துட்டு அவன் வந்து சும்மா உட்காந்துருக்கான். நான் அடிக்கிறேன். சீக்கிரமா வா. அப்படியே எல்லாத்தையுமே தூக்கி ஹெல்த்தில் போடணும் கைஸ். நாளை மேக்ஸ் பண்ணுறேன் மீடியை. எர்த்து கேமர் மீடியில் அடிப்பார், அதனால் நானும் மீடியில் அடிக்கிறேன். போய் அடிப்பேன், குழந்தை கட்டுவோம். என் அம்மா இன்னும் போகல, சொன்னாங்க. அதனால் சீக்கிரமாக வீடியோ முடிச்சுட்டு ஓடுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன்ல, ஆனால் அம்மா வரல. இந்த டைம் நெக்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வரேன். போட்டு குழப்பங்க சொன்னாங்க. அண்ணா பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான். சும்மா அவன் ஃபஸ்ட்டில் உட்காந்துட்டு விளாண்டுருக்கான். அதனால அவனுக்காக வெயிட் பண்ண முடியாதுன்னு நானே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்கு பாதி கேமில் நான் வெயிட் பண்ணுறது தான். கேட்காதீங்க, அப்புறமா லேட்டாக பேசுவாங்க. நல்லா ஃபுட்டு கிடைக்கிற வரைக்கும் அவனோட பேர் அப்துல் ஹபீப். என்னோடய இது ரோபல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்டு பண்ணணுன்னா ஃப்ரெண்டு பண்ணிக்கோங்க. நான் பின் பண்ணி என்னோட எழுதி வைக்கிறேன். கமெண்ட்டில் நான் கமெண்ட் பண்ணும்போது நான் எழுதி வைக்கிறேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நான் ரெஃபரன்ஸ்க்கு அப்துல் காட்டுறேன். அண்டர் ஸ்கோர் தானே
கைஸ் இவன் அக்கௌண்ட்டே காணும். டேய் உன்னோட அக்கௌண்ட்டே காணும்டா. அப்படியே நம்ம போவோம் கைஸ். இன்னும் 12 ரவுண்டுக்கு அப்புறமா ஆஃப்லைன் ட்ரைனிங்கு நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். நான் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விளாடுவேன். ஆனால் ரெக்கார்டிங் ஸ்டாப் மொத்தமாகலாம் ஆஃப் பண்ண மாட்டேன். அப்படியே ஒரு நல்ல லெவலுக்கு வந்தோடனே உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியாது பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம். சீக்கிரமாக நம்ம விளையாடுவோம். அப்புறமாவே ஆஃப் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு நல்ல லெவலில் வரேன். ஓகே கைஸ், இது ஆஃப்லைன் ட்ரைனிங்கு. ஆனால் மொத்தமாக தான் ஸ்டாப் ஆகாது. நான் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு நான் ஆஃப்லைன் ட்ரைனிங்கில் வர மறுபடியும் கைஸ். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். என் அம்மா வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் இப்போ 1295 லெவலில் இருக்கேன். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.